compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. டிஎம்கே வர்றதுக்கு வந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் இடையில அவங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அந்த கொஞ்சம் அது அவங்களது கொஞ்சம் போக போக அவங்களுக்கு மூமெண்ட் கொஞ்சம் கம்மி, மக்களுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனால் ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆமாம், ஏடிஎம்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது வாய்ப்பு. யாருக்கு வாய்ப்பு இருக்கு? இங்கே தாமரை நல்லா இருக்கு. இப்போ ஆனால் தாமரை முன்னாடியும் ஜெயிச்சது இல்லை, இப்போ எப்படி வாய்ப்பு இருக்கு? இல்லை, ஜோவில் தான் ஜெயிச்சிருக்கோம், தோற்றுருக்கோம். ஆனால் தாமரை தான் ஜெயிக்கும். திமுக 100% வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா காரணம் சொல்ல முடியாது. பாதி ஓட்டு இவர் விஜய் பிரிச்சிருவார், மேக்சிமம் விஜய் பிரிக்கிறாரு. இன்னொன்று ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை நம்ம சொல்ல முடியாது, வெளியே சொல்ல முடியாது. ஆனால் கன்ஃபார்ம்டு 90% டிஎம்கே. இங்கே இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த பிஜேபி அவரோட தலைமையில் வாழ்ந்தால் ஏழை மக்களும் எல்லாருமே நல்லா இருக்கலான்றது எங்களோட ஒப்பீனியன். காரணம் என்ன கேட்டால், இத்தனை காலமாக சிலருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கூட இப்போ ஆளை பார்த்து தான் இடம் பார்த்து தான் கொடுத்துட்ருக்காங்க. யாருமே சரியான இதில் கொடுக்கல. அது தலைமைக்கு சொல்ல பிரயோஜனமாக இருக்கா இல்லையான்னு தெரியல. வழி நடத்துகிறவங்க ஆளுங்களோட பிரச்சனை இருக்குது. அதனால தான் எல்லாருமே சில ஆளுங்களை பிஜேபிக்கு போடலான்ற முடிவு பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு வாய்ப்பு இருக்குமா? விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க? இல்லை சொல்கிறேன், புதுசாக வந்தால் ஒரு மாற்றம் வேணுங்க. பிரச்சாரம் பண்ணுறாங்களா விஜய் கட்சியில்? இங்கே இன்னும் வரல. ஆனால் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே கம்மி தான், ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. டிவிக்கே சொல்ல முடியாது. ஸோ போஜராஜன் வாய்ப்பு இருக்கு. 80% பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கு ஊட்டியில். அப்படியா? ஆனால் அவங்க இதுக்கும் ஜெயிச்சதே இல்லை, போன வாட்டியும் ஜெயிக்கலையே. போன வாட்டி ஜெயிக்கலைன்னா போன வாட்டி 4000 ஓட்டில் தான் வித்தியாசத்தில் தான் அவர் தோற்றுருக்காரு. இந்த வாட்டி டிவிக்கே நிற்கிறதுனால பாதி ஓட்டு அவங்க பிரிஞ்சிடும். இப்போ காங்கிரஸில் அவர் இப்போ புதுசாக நிற்கிறாரு. இப்போ அவர் புதுசாக நிற்கிறாரு, அதனால் கொஞ்சம் இதாகும், வாய்ப்பு இருக்குது ஏடிஎம் பிஜேபிக்கு. டிஎம்கே ஸ்டாலின் தான் வரணும். தாமரைக்கு தான் வாய்ப்புங்க. ஏன் எப்படி சொல்றீங்க? என்ன காரணம்னா, ஏடிஎம்கேவும் தாமரையும் இணைஞ்சிருக்கனால ஏடிஎம்கே ஓட்டு ப்ளஸ்ஸு தாமரை ஓட்டு 2 இணைஞ்சிருக்கனால தாமரைக்கு தான் கன்ஃபார்மாக விழுகும். என்ன காரணம்னா, டிஎம்கேல நல்லா வேலை செய்யலை, யாரும் வேலை செய்யலை, அதனால் கன்ஃபார்மாக விழுகும். ஆனால் இது நீலகிரி எம்பியாவே திமுக ராஜா இருக்காரு. ஆமாங்க, சிட்டிங் ஆளும் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காங்க. காங்கிரஸோட அந்த திமுக அலைன்ஸோட ஹோல்டா தானே இது? இல்லை இருக்குது, நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே. அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க டிஎம்கேக்கு ஏன் ஓட்டு போட்டோன்னா அவங்க வேலை செய்வாங்க, எங்களுக்காக ஒத்துழைப்பாங்க அப்படின்காக தான் போட்டது. ஆனால் இப்போ எதுவுமே பண்ண கிடையாது. இந்த ஆட்சியில் எங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. அவங்க சொல்லிட்டு தான், எப்படின்னா எலெக்ஷன் அன்னைக்கு சொல்லிட்டு போகிறாங்க, ஓட்டு போடுங்க, உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே பண்ண கிடையாது. அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம், அவ்வளோதாங்க. நான் இது டிவிக்கேண்ணா, ஆர் இப்ராஹிம். சரிங்களா? நான் டிவிக்கே தான். நல்லது பண்ணணும்ண்ணா, மார்ச் மாறணும்ண்ணா. 56 வருஷமா இவங்க 2 பேர் தான். இந்த 56 வருஷமா மாற்றி ஒன்று இவங்க இல்லைன்னா இவங்கன்னு சொல்லி போட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நீலகிரி ஒரு டெவலப்மெண்ட்டே கொண்டு வரல. அப்போ நாங்கள் பிறந்தது, இப்போ எனக்கு வயசு 38 ஆகுது. அப்போ நான் பிறந்தப்போதும் பார்த்த வரைக்கும் இப்போவும் அப்படி தான் இருக்குது. குண்டு குழியுமா, ஒரு இது இல்லாமல், ஒரு மெயின் ரோடு, அது சவுத்திக்கு ரோடு, அது எப்படி, அது மெயின் ரோடு இத்தனைக்கும், அது ரோடு எப்படி நீங்களே போய் பாருங்கள். சரிங்களா? இத்தனை வருஷமா நம்ம போட்டு ஒன்றுமே வேஸ்ட்டு. அந்த ரோடு நல்லா இருக்கு. நம்ம ஊர் ரோடு எப்படி இருக்கு? மெயின் ரோடு. 100% தான். இந்த டைம் கண்டிப்பாக பிஜேபி வாய்ப்பு இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். ஆனால் பிஜேபி வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும். 86லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கலைஞர் டிஎம்கே யூனியனில் நீடிலிருந்து டிஎம்கே யூனியன்லேருந்து நம்ம டிஸ்மிஸ் ஆனது. இந்த தடவை தேசிய ஜனநாயக கூட்டணி
முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இல்லை நீ இப்போ உதகைமண்டலத்தில் யார் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் போஜராஜ் அவர்கள் பிஜேபியில் கண்டிப்பாக வர்றதுக்கு 100% ரெடியாக இருக்குது. இன்னைக்கு பிஜேபி தான் வாய்ப்பு. அப்படியா? ஆமாங்க. போன வாட்டி காங்கிரஸ் ஜெயிச்சது. காங்கிரஸ் ஜெயிச்சது. இப்போ காங்கிரஸோட கூட்டணி இதனால மக்கள் எல்லாம் தேயிலை பிரச்சனைக்காக வேண்டி எல்லாம் பிஜேபி தான். தேயிலை என்ன பிரச்சனை? தேயிலைக்கு விலை என்ன தரல, அதனால இப்போ எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பிஜேபியில், அதனால எல்லாம் பிஜேபி தான். ஆனால் டிஎம்கே நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த தடவை ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க சொல்லி தேயிலை போகிறதுக்கு இது போட்டிருக்காங்க. யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக இந்த தடவை பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே அலையன்ஸ். ஆனால் இங்கே தொடர்ச்சியாக காங்கிரஸ் தானே ஜெயிச்சுட்டு இருந்திருக்காங்க. பிஜேபி ஊட்டியில் இதுவரை காங்கிரஸ் தான் வின் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கணேசன் அவர் தான் எம்எல்ஏ இருந்திருக்காரு. பட் போஜராஜ் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஓட்டில் தான் வந்து லூஸ் பண்ணார். ஸோ இந்த தடவை வந்து ஏடிஎம்கேல வந்து மாவட்ட தலைவர் வந்து வினோதன் வந்து நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து பிஜேபிக்கு அதிகமாக இருக்குது. ப்ளஸ் பிஜேபி தான் வின் பண்ணணும். ஏன்னா கம்பல்சரி டிஎம்கே வந்து தமிழ்நாடு தேவையில்லைங்கிறது ஒரு எல்லாத்தோட ஒப்பீனியன். ஸோ அதனால் கண்டிப்பாக ஏடிஎம்கே வின் பண்ணணும். ஏடிஎம்கே அலையன்ஸ் பிஜேபி வின் பண்ணணுன்றது எல்லா மக்களோட என்னோட பர்சனலாக பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயீஸ் ஒரு எஜுகேட்டட் பர்சன் எல்லாமே விரும்புறது பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே வரணுன்னு தான்.